ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். பெரிய ஆமென். அப்பா கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. நித்திய நித்தியமாய் உன் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. உலகத்துல தங்களை தாங்களே என்ன பண்றாங்க? பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம், சிலர் என்ன பண்றாங்க, தங்க பேர் என்ன ஆகணும், பெருமைப்படணும், தம்ம பேர் என்ன பண்ணணும், புகழ்ச்சியாய் மாறணும் சொல்லி சிலர் அவங்களே சில காரியங்களை என்ன பண்றாங்க, செய்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா. அப்ப உலகம் ஒரு பேரை பெருமைப்படுத்துறதுக்கு எதை வச்சு பெருமைப்படுத்தும்? யார பெருமைப்படுத்துது உலகம் அப்படின்னா, சில வெற்றியாளர்களை என்ன செய்யுது, பெருமைப்படுத்துது. அல்லேலூயா. ஒரு வெற்றி விளையாட்டு போட்டியிலையோ ஏதோ ஒரு சினிமா துறையிலையோ ஒரு பெருசா வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்த உலகம் என்ன செய்யும், பெருமைப்படுத்தும். சச்சின் தெண்டுல்கர் விளையாட்டு போட்டியில அவர் கொஞ்சம் இதா இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன பண்ண, அவர் பேரு தெரியாத ஆளு இல்லை. ஆமென். அவர் பேரு பெருமை அடைந்தது. அதே மாதிரி இசையில ஏஆர் ரகுமான், இப்படி உலகத்துல நிறைய பேரை சொல்லலாம். ஆமென். ஆனா உலகத்துல ஒரு வெற்றியாளனை தான் என்ன செய்யும், பெருமைப்படுத்தும் உலகம். ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஆமே. அப்படி இருக்கிற நபர்களை தான் உலகம் பெருமைப்படுத்தும். ஆமே. ஆனா நம்முடைய தேவன் வேதத்துல நம்ம பார்த்தோம்னா அப்படி இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே அறியாத பேதைகளை, அல்லேலூயா, கல்வி அறிவு அற்றவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை அவர் கையில் எடுத்து பெருமைப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவங்க பேரை பெருமைப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த ஆண்டு நிச்சயமாக உங்க பேரை பெருமைப்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இருக்கிற இடங்கள்ல, உங்க குடும்பத்துல, ஹல்லேலூயா, உங்க சமுதாயத்துல உங்க பேரு பெருமைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இது ஏன் அப்படின்னா, நாம ஒன்றும் பெருசா செய்யல, எல்லாமே அவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாமே அவருடைய கிருபையினாலேயே நம்ம பேரை பெருமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த ஆண்டு என் பேரு பெருமைப்படும்? அல்லேலூயா. என் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். குடும்பத்துல சமுதாயத்துல சொந்தங்கள் மத்தியில என் பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், விசுவாசிக்கணும். கர்த்தர் நமக்கு தான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கணும், முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்து. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆபிரகாமுக்கு அதே மாதிரி செஞ்சார். ஆபிரகாம் அழைச்சவரு உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். அநேக காரியங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பெருமையான காரியம், பேர் சொல்லுகிறமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு. இப்ப நம்ம வெளியரங்கமா ஒரு காரியத்தை கூட நீங்க பார்க்கலாம். பாருங்களேன், இந்த பழைய ஏற்பாட்டுல முதலாவது வார்த்தை என்னது? ஆதியிலே தேவன். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஹீரோ யாரு? பழைய ஏற்பாட்டுல ஹீரோ யாரு? தேவன். சந்தேகம் இல்லையே, தேவன் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. அப்ப தேவன் முதலாவது வார்த்தையே ஆதியிலே தேவன் அப்படின்னு வருதா? இப்ப புதிய ஏற்பாட்டுல யாரு ஹீரோ? யாரு தெரியாதா? இயேசு. அப்ப அவர் பேர் தான் என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் வரம். நீங்க எடுத்து பாருங்க, பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆபிரகாமின். அப்ப இதுலயே ஒரு பேரை பெருமைப்படுத்திருக்காரு. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிற முடியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பேரை பெருமைப்பட்டு அவர் நிறைய, அவர் வாழ்க்கையில நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஆனா இதுலயும் கூட ஆண்டவர் அவருடைய வாக்கை நிறைவேற்றிருக்கிறார். அல்லேலூயா. எடுத்தோன்னே புதிய ஏற்பாடுனாவே கிறிஸ்து தான். ஆனா இங்க ஆபிரகாம் நேம் வருது பாருங்க. ஹல்லேலூயா. பேரை பெருமைப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம பேரை பெருமைப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நித்திய நித்தியமாய் உன் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேச
பேசப்படும். நித்திய நித்தியமாய் உன்னே நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல தேவன் நம்ம பேரை பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பேர் என்னாலேயே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். என்ன நிறைய என் பேரை கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கவலையோட நீங்க வந்திருக்கலாம். கெட்டு போனதை சரிப்படுத்தி இந்த ஆண்டவர் உங்க நேம ஆமென் பெருமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாவற்றையும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிதான் நம்ம வேதத்துல அநேகரை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அப்படித்தான் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, நேம பேரை கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. பேர் என்ன செய்யணும்? கெடுக்கிறோம். அவன் எப்படி முன்னேறக்கூடாது, அவன் எப்படி வந்துடக்கூடாது. அவன் அப்படிதான் ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் விற்பனை செய்யும் போது யாரோ ஒரு என்ன பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப்பில் அந்த பொருளை குறித்து தவறான அபிப்பிராயத்தை போட்டாங்க. ஆமே அந்த பேரை கெடுக்கிறதுக்காக, அந்த கம்பெனியுடைய பேரை கெடுக்கிறதுக்காக அது பரவி கடைசியில் அந்த பொருளை என்ன பண்ணிச்சான், விற்காம போச்சான். அவன் விற்காம போச்சான். அப்புறம் அந்த கம்பெனிக்காரன் என்ன செஞ்சானா, அதை அறிந்து கொண்டு டக்குன்னு ஞானமா என்ன பண்ணான்னா, அந்த பேரையே லேபிள வேற மாதிரி மாற்றி அதை விற்பனை செய்தான். ஹல்லேலூயா. அப்ப உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மாற்றம் பண்ணி அதை விற்பனை செய்ய முடியுமானால் அவன் உங்க பேரு கெட்டு போன பேரை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி உங்க பேரை பெருமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அப்படியாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. ஆமென். ஆமென். 10 இடத்துல உங்க பேரு கெட்டு போயிருந்தா 100 இடத்துல உங்க பேரை பெருமைப்படுத்த போறாரு இந்த வருஷம். ஹல்லேலூயா. ஆமென். உங்க பேரு பெருமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் தேவன் செய்கிற, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பேரு கெட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம் தலையை உயர்த்துகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உங்க தலையை உயர்த்துவார். ஆமென். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை உயர்த்த செய்தவர் இன்னைக்கு நமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கொம்பு உயர்த்தப்படும். ஆமென். அவன் தன் தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியா ஒரு 3 நபர்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பேரை பெருமைப்படுத்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. யார் பேரை வேதத்துல பெருமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம பார்க்க போறோம். ஏன் அவரை பெருமைப்படுத்தினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பார்த்து நாமளும் அப்படியாய் அதற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கீங்க எல்லாரும்? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஈசாய் உடைய மகன் எத்தனை பேரு? 8 பேர். ஆமென். 8 பேர்ல தேவன் ராஜாவாய் தெரிந்து கொண்டவன் இந்த குடும்பத்தில் இருக்கிறான். அதுக்காக என்ன செய்யறாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வந்து ஒவ்வொருவரையா பார்க்கிறார். 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி பார்க்கும்போது சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன்.
மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையா என்ன பண்றாங்க, பார்க்கிறாங்க, ராஜாவாய் அபிஷேகம் பண்றதுக்காக. ஆமென். அப்போ அடுத்து யார் வரா? அப்பொழுது ஈசாய் அபினதாபை என்ன பண்றாரு, அழைக்கிறாரு. அவனை என்ன பண்றாரு, ரிஜெக்ட் பண்றாரு. அடுத்து இப்படி ஒவ்வொருவரையும் அழைத்து காட்டியும் அங்க என்ன பண்ணல, தேவன் சொன்ன நபருக்கு அங்க அபிஷேகம் பண்ணப்படல. அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். அதற்கு அவர் சொல்றாரு, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். அல்லேலூயா. இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். ஏன் அந்த இடத்துல தாவீது வரல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேசத்துல பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஒரு விருந்து வைக்கிறாங்க, ஒரு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் இருக்கிறாங்க, 7 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் அப்பையில இருந்தே என்ன பண்ணனா, தள்ளப்பட்டவனாய் தாவீது காணப்பட்டான். ஆமென். குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு, தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் அப்படின்னு இருக்குல்ல. அது உண்மையான எபிரேய பைபிள்ல போய் பார்த்தீங்கன்னா, தாயும் தகப்பனும் கைவிட்டார்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கான். கைவிட்டார்கள், நீரோ என்னை சேர்த்து கொண்டி என்று வாசிக்க முடியுது. அல்லேலூயா. அப்ப ஒதுக்கப்பட்ட தாவீது, தள்ளப்பட்ட தாவீது அந்த இடத்துல ஆடு மேய்க்க மட்டும்தான் அவனை பயன்படுத்தினாங்க. குடும்பத்துல வேற எந்த ஒரு காரியத்துக்கும் என்ன பண்ணல, அவனை கொண்டுட்டு வந்து வைக்கல. ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு எந்த காரியத்துக்கும் அவனை சேர்க்கறது இல்ல, ஆடு மேய்க்கத்தான். இப்போ ஒரு விசேஷமான ஒரு காரியம் நடக்குது. பெரிய ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு வீட்டுக்கு, அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ராஜாவை அபிஷேகம் பண்ண. ஆனாலும் தாவீது அங்கே என்ன இல்ல. அப்ப தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை தான் கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவனுடைய பேரை தான் அந்த இடத்துல பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. எல்லா பேரையும் தூக்கி போட்டார் ஆண்டவர். ஒவ்வொரு ஆளா கொண்டு வராங்க, ஒவ்வொரு ஆளா ஆண்டவர் ஏற்று ரிஜெக்ட் பண்றாரு. கடைசியில தாவீது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். பண்ணல. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா. அப்ப அந்த நாள்ல நல்லா தெரியுது நமக்கு யாரு அந்த இடத்துல பெருமைப்படுத்தினார், பேரை பெருமைப்படுத்தினா தாவீதை. அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை, ஒதுக்கப்பட்ட தாவீதை, ஆமென், தள்ளப்பட்ட தாவீதை, ஒரு பொருட்டாக எண்ணப்படாத தாவீதை. ஒருவேளை அப்படி நீங்க ஒருவேளை இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். என்னை அற்பமா என்றாங்க, அவன் என்னை வீட்டுல ஒதுக்குறாங்க, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, என்னை யாரும் என்ன பண்ண கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க வந்திருக்கிறீங்களா? இந்த வருஷம் உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் மத்தியில, உங்க சொந்தங்கள் மத்தியில, உங்க சகோதர சகோதரிகள் மத்தியில, உங்க தாய் தகப்பனுடைய மத்தியில உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். நிறைவேறும் காலம் வந்துவிட்டது, நிச்சயமாய் நம் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்துவிட்டது, நிச்சயமாய் நம் கண்கள் பார்க்க போகுது. இப்பதான் சொல்லுங்கள், எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் எல்லாமே அற்புதமே. முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது
முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும், காலை வந்தால் சந்தோஷம் உன்னை நிரப்பிடுமே. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழச் செய்வாரே. எல்லாம் நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மை ஆர்வம் ஆகுது. நீங்க எந்த அளவுக்கு அறிக்கை செய்வீங்க, எந்த அளவுக்கு விசுவாசிச்சு பாருங்க, இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு நன்மை ஆரம்பமே. எல்லாமே அற்புதமே. ஹல்லேலூயா. அப்ப தாவீதுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட தாவீது பேரை அங்கே பெருமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கூட பார்க்கிறோம், அவரை அந்த இடத்துல பெருமைப்படுத்த காரணம் என்னன்னா, இந்த தாவீது எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை துதிக்கிற மனுஷனா இருந்தார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். உண்மையா பொய்யா? ஹல்லேலூயா. அவர் ஆடு மேய்க்கும் போது எழுதின சங்கீதங்கள் தான் அநேக சங்கீதங்கள். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவிலே இருக்கும் என்று அறிக்கையிட்டு அதன்படி துதித்த தாவீது. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம பேரு பெருமை படுத்தணும். இந்த ஆண்டு நிச்சயமா செய்வார். ஆனா இந்த தாவீதை போல நாம தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவத்துல நம்ம மாறணும். எத்தனை ராமன் சொல்றீங்க? எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை, எந்த காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டு அதிகமாய் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணும். எத்தனை ராமன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம பேரு பெருமைப்படணும். நிச்சயமா ஆண்டவர் சொன்னது நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு தாவீதை போல நிச்சயமாய் தேவனோடு நெருங்க நெருங்க தேவனை துதிக்கிறவர்களாய். ஆமா, ஒருவேளை நான் மறைமுகமா நீங்க ஒருவேளை இது வரைக்கும் கர்த்தரை துதிக்கிற ஒரு நபரா இருந்தா, கர்த்தர் அந்த ரங்கத்துல இருக்கிறத வெளியரங்கமா என்ன பண்ணுவாரு? உங்களை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. உங்க பேரை ஆமென் வெளியரங்கமா அநேகருக்கு தெரிகிற மாதிரி ஆமென் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை துதிக்கிறவங்க ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த வருஷம் உங்க பேரை பெருமைப்படுத்துகிற ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஏற்ற காலம் தான் இது. அதைத்தான் நம்ம பாடுறோம். அந்த காலம் தான் என்ன காலம்? நிறைவேறும் காலம் வந்து விட்டது. எத்தனை பேர் எனக்கு ஆமென் நன்மைகள் நிறைவேறும் காலம் வந்து விட்டதுன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. விசுவாசித்தா தேவ மகிமையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவன் பெருமைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்மளை பெருமைப்படுத்துகிறவர், நம்மளை உயர்த்தி வச்சு அழகு பார்க்கிற நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப தாவீது அந்த இடத்துல பேரை பெருமைப்படுத்த காரணம் என்னன்னா, அவர் எப்பொழுதும் சொல்லுங்க கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். கர்த்தரை தமக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது ஆமென். தாவீதின் மகன் ஒரு அப்சலோம் ஒண்ணு செஞ்சார். அவர் பேரை அவரே பெருமைப்படுத்துறதுக்காக சில காரியங்களை செஞ்சார். ஹல்லேலூயா. நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா அது என்ன பண்ணல? நிலைச்சு நிக்கல. ஆமென். தாவீதுட்ட போற ஆளை ஃபுல்லா பிடிச்சி என்ன பண்ணுவாரு? இவர் நியாயம் விசாரிச்சு 4 பேரை என்ன பண்ணுவாரு? கூட்டிக்கிட்டு திரிவார். ஹல்லேலூயா. என் பேரை பெருமைப்படும், தாவீதுக்கு ஈடாய் நானும் வரணும்னு சொல்லி. ஆனா அது நிலைச்சு நிக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம தாவீதை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவர் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எதுக்குன்னா, அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு இருக்கிற சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு இருக்கிற தேவனை எப்பொழுதும் துதிக்கிற ஒரு அனுபவம் நிச்சயமாய் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் எப்பொழுதும்
உம்மோடு நடக்கக்கூடிய அனுபவத்தை இந்த ஆண்டு எங்களுக்கு தந்துருங்கப்பா. அப்பா, எப்பொழுதும் துதிக்க, எப்பொழுதும் உமக்கு முன்பாக நாங்க ஆண்டவரை உண்மையே வைக்கத்தக்கதாக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். முதல் பாயிண்ட்க்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல தாவீதை போல நாங்க எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாய், எந்த சூழ்நிலையும் துதிக்கிறவர்களாய் ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக உம்மை நிறுத்தி வைக்கத்தக்கதாக தேவனே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்க எதை கண்டு சோர்ந்து போயிடாதபடி ஆண்டவரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிக்கத்தக்கதாக தேவனே எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தர், நீங்க அப்படியாய் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம பேரை பெருமைப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? தேவனோடு நடக்கணும். தாவீதை போல எப்பொழுதும் தேவனோடு தேவ சமூகத்துல நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல. பாருங்க, சாமுவேல் கூட எப்படிதான் இருந்தாரு? அவர் பேரை பெருமைப்படுத்தினார். எப்படி? தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவர் பேர் பெருமைப்பட்டுச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவர் எப்பொழுதும் தேவ சமூகத்துல இருக்கிற மனுஷனா இருந்தார். அல்லேலூயா. ஏலியோடு தேவ சமூகத்துல, ஆமென், தேவனுடைய பிரசன்னத்துல தேவனோடு கூட இருந்து வாழுகிற ஒரு மனுஷனா இருந்தார். அப்ப தேவ சமூகம் தான், தேவனோடு இருக்கிற அந்த அனுபவம் தான் நம்மளை பேரை பெருமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு நபரை பார்க்க போகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 25, 26 வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 25, 26 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? மோசே. மோசேயை கர்த்தர், மோசே பேரை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. பெருமைப்படுத்தினாரா படுத்தலையா? எகிப்து, ஆமென், எகிப்துல ஆமென் அவர் பேரை பெருமைப்படுத்தினார். ஆமென். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பேரை பெருமைப்படுத்தினார். ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்க பார்க்கலாம். யாத்ராகமம் 11:3 வாசிங்க, வேகமா வாசிங்க. யாத்ராகமம் 11:3 மோசே ஆமென் குறித்து எழுதப்பட்ட அந்த வசனம். யாத்ராகமம் 11:3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். மோசே மிகவும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த அளவுக்கு தேவன் அவர் பேரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் கையை கொண்டு தேவன் அற்புதங்களை செஞ்சு அந்த இடத்துல மோசேயுடைய பேரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். அப்படிதான் தேவன் செய்ய அவர் வல்லவரா இருக்க. இன்னைக்கு ஏன் அப்படி மோசையை பெருமைப்படுத்தினார்னா காரணம் எபிரேயர்ல வாச்சோம் பாத்தீங்களா? ஒழுக்கம் உள்ளவராய் இருக்கும் பொழுது தேவன் பேரை பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தையே தெரிந்து கொண்டு, ஹல்லேலூயா, அப்ப பாவ சந்தோஷத்தை அவர் என்ன செஞ்சாரு? வெறுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ அவர் தீர்மானித்தார். அன்னைக்கு அவருக்கு கிடைக்காத ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கிடைச்சது அரண்மனையில. எந்த பாவமும் அவர் செய்யலாம், அதிகாரம் இருக்கு. ஆனால் அவர் சொல்றாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கலாம் தேவனோடு ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே நான் என்ன பண்றேன்? விரும்புகிறேன். அப்பவே மோசேக்குள்ள அந்த ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, பாவத்தை விட்டு விலகிற ஒரு வாழ்க்கை அவருக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. இதை கண்டுதான் தேவன் அந்த இடத்துல பேர் என்ன செஞ்சாரு? பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, பாவத்தை குறித்து ஆமென் அதை குறித்து நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம பாவ சந்தோஷத்தை நம்ம என்ன பண்றது இல்லை, இன்னைக்கு வெறுக்கிறது இல்லை. சந்தோஷமா அது என்ன சந்தோஷமா இருந்தாலும் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா.
பாவ சந்தோஷம்னா என்னது? பாவ சந்தோஷம்னா என்ன? பாவம் ஃபுல்லா ஒரு விதத்தில் என்ன பண்ணுது? அனித்தியமான சந்தோஷத்தை தருது. அனித்தியம்னா என்னது? நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது. அல்லேலூயா. பாவம் ஃபுல்லா இப்ப சினிமா பாக்குறாங்க, எத்தனை மணி நேரம் சந்தோஷம்? 3 மணி நேரம். ஆமே. இன்னைக்கு டாஸ்மார்க்கு போறாங்க, அது எத்தனை மணி நேரம் சந்தோஷம் கொடுக்குது? அவ்வளவுதான். ஆமே. அப்ப பாருங்க, அதான் பாவ சந்தோஷம். ஒரு வசனம் கூட இருக்கு, வாசிங்களா? அதை ஒன்று வாசிங்க. தீமோத்தேயு 3:12 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நல்லா கவனிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது என்ன துன்பம்? வியாதியா? கடன் பிரச்சனையா? போராட்டமா? இல்ல, அந்த துன்பம் இல்லை இது. அல்லேலூயா. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பப்பட்டாதான் தேவ பக்தியா என்ன பண்ணலாம்? வாழலாம். இது என்ன துன்பம்னா இந்த பாவ சந்தோஷம். ஆமே. அதாவது இப்ப நம்ம ஒரு பாவம் செய்யறோம். இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப செல்போனை நோண்டுறோம். ஆமே. செல்போனை நோண்டி ஒரு காரியத்தை, ஒரு பாவத்தை செய்யணும்னு வச்சுக்கலேன். ஆனா அதை ஒதுக்கும் பொழுது, அதை செய்யாம இருக்கும் பொழுது, அதை விட்டு விடும் போது ஒரு கஷ்டம் வருது பாருங்க. இப்போ சினிமா, அதை பார்க்காம இருக்கும் பொழுது ஒரு கஷ்டம் வருது பாருங்க, நமக்குள்ள ஒரு மன வேதனை வருது பாருங்க, அந்த சந்தோஷம். ஆமே. அதுதான், அதைத்தான் இதை குறிக்குது. அப்ப நம்ம அந்த இடத்துல ஒரு துன்பம் படுறோம் பாத்தீங்களா, அந்த துன்பம் தான் இது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிற முடியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பாவத்தை நம்ம விளக்கும் போது, ஒதுக்கும் போது, அதனால் வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்காம அந்த இடத்துல கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா, துன்பப்படுறோம் பாத்தீங்களா, சீரியலை பார்க்காம வீட்டு தவிக்கிறோம் பாத்தீங்களா, சினிமாவை பார்க்காம வீட்டு தவிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த துன்பத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த துன்பம் பட்டாதான் தேவ பக்தியாய் நாம நடக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அதைத்தான் இங்க மோசம் சொல்றாரு. பாவ சந்தோஷத்தை நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி பாவத்தை வெறுத்த மோசையத்தான், ஒழுக்கமாய் நடந்து கொண்ட மோசையத்தான் அந்த இடத்துல தேவன் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமே. திறமை இல்லாட்டினாலும் பரவாயில்லைங்க, தேவனுக்கு முன்னால நம்ம ஒழுக்கமா வாழ்ந்தா போதும், தேவன் நம் பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. நமக்கு திறமை இல்லாட்டினாலும், அது இல்லை, அழகு இல்லை, அவன் பணம் இல்லை, அது எது இல்லாட்டினாலும் பரவாயில்ல, தேவனுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாய் வாழும்போது பேரை பெருமைப்படுத்துவது அதிக நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது, தேவனுக்கு முன்பாக ஒழுக்கம் உள்ளவராய் நாம வாழும்போது இந்த ஆண்டு நிச்சயமாக ஆண்டவர் நம் பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னும் அநேகரை சொல்லிக்கொண்டே போகலாம். யோசேப்பு வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆதியாகமம் 39:9 அவர் என்ன பண்றார்? இந்த பாவத்தை வெறுத்து ஓடுறார். அல்லேலூயா. வெறுத்து அதை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 39. நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அதனால கடந்து போறேன். ஆமென். ஆனா அந்த பாவத்தை செஞ்சு வெறுத்தார். ஆனா அது நிமித்தம் ஆண்டவர் யோசேப்பினுடைய பேரை என்ன பண்ணாரு? பெருமைப்படுத்தினார். அந்த பெருமைப்படுத்துற மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 41:41 வாசிங்க. பாருங்க, பாவத்தை வெறுக்கும் போது, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழும்போது நிச்சயமா ஆண்டவர் சும்மா விடுறதில்லை. அந்த 41:41 ஆதியாகமம் 41:41. யோசேப்பை நோக்கி வா, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி 44 வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாதபடிக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஒழுக்கமுள்ள வாழ்க்கை நிச்சயமா பேரை பெருமைப்படுத்தும். ஆமென் சொல்றீங்க?
பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நிச்சயமா நம்ம பேரை பெருமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வேற எது இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம பேரு பெருமை அடையணும்னா கர்த்தருக்கு முன்பாக, ஆமென், அவருக்கு முன்பாக நம்ம ஒழுக்கம் உள்ள பரிசுத்த அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாய் நம் பேரை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்க சகோதரருக்கு முன்பாக, ஆமென், உங்க ஊர்களுக்கு முன்பாக, மத்திய குடும்பத்துக்கு மத்தியில நம் தலையை உயர்த்துவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னொரு நபரை கூட நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9, 10, 11 வாசிக்க பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9, 10, 11. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி முடங்கும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படியா பெருமைப்படுத்தினாரு? ஆமென். நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி அந்த இடத்துல அவருடைய மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை, ஆமென், பேர் பிரஸ்தாபம் அந்த இடத்துல வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் இயேசுடைய அவருடைய நேம சொல்லும் போது பிசாசு நடுங்குது. ஹல்லேலூயா. வியாதிகள் விலகுது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல அற்புதங்கள் நடக்குது. ஆமென். அவர் பேர் பெருமையா இல்லையா? அந்த நாமத்துல அவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட வல்லமை, இப்படிப்பட்ட அற்புதம், இப்படிப்பட்ட பேர் பிரஸ்தாபம் அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு சொன்னாங்க. இயேசு நேமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, பேரே என்ன பண்ணக்கூடாது, நீ உச்சரிக்க கூடாதுன்னு அப்போஸ்தலர் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? உச்சரித்தார்கள். கிறிஸ்துவுக்காக எதையும் சகித்து கொண்டார்கள். அன்னைக்கும் செஞ்சாங்க, இன்னைக்கும் இந்த நேம சொல்லாம யார் என்ன பண்றதில்ல, போறதில்லை. ஆமென். சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அங்கேதான் அவருடைய பேர் என்ன பண்ணுது, விளங்குது. அங்கேதான் பேரு பிரஸ்தாபம் ஆகிறது. ஹல்லேலூயா. பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பேர் பெருமை, இயேசு கிறிஸ்து பேரை பெருமைப்படுத்தின தேவன். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏன் பெருமைப்படுத்தினார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 6ல இருந்து வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், யாரு பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏசப்பாவுடைய நேம இந்த மாதிரி பிரஸ்தாபம் ஆகிறதுக்கும் பேரை பெருமைப்படுத்தின காரணம் அவர் எப்படிப்பட்டவரா? ரூபமாய் இருந்தோம் கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அவர் மனுஷகுமாரனாய் காணப்பட்டு மரணப்பந்தியம், அதாவது சிலுவையின் மரணப்பந்தியம் கீழ்ப்படிந்தவரா. இதாங்க காரணம். ஹல்லேலூயா. மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, ஹல்லேலூயா, தம்மை தாமே தாழ்த்தினார். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்பாவுடைய பேரு பிரஸ்தாபம்? இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர் இல்லாத நாடு இல்லை. ஹல்லேலூயா. அவர் பேர் இல்லாத நாடு இல்லை. அவர் செய்யாத அற்புதங்கள் இல்லை. இயேசு நாமத்துல எண்ணிலடங்காத அற்புத அதிசயங்கள். ஹல்லேலூயா. ஏன் அந்த பேரை பெருமைப்படுத்துறான்னா அழகா வேதம் சொல்லுது, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. மூணாவது, அவன் தம்மை தாமே தாழ்த்துகிற ஒரு குணம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன்
தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல அந்த பெருமை இருக்கு. பெருமை தான் இன்னைக்கு என்ன பண்ணுது, நிறைய ஆசீர்வாதங்களை கெடுத்துருது. ஆமென் ஆமென். தேவ பிள்ளைக்கு ஆகாத ஒண்ணு எது? பெருமை. பெருமை மட்டும் வரக்கூடாது. எல்லா பாவத்துக்கும் மூல காரணம் எது? பெருமை. எல்லா பாவத்துக்கும் மூல காரணம் பெருமை. பெருமை மட்டும் நமக்குள்ள இருந்தா கூட, அதுக்கு தான் ஆண்டவர் எல்லா பாவத்துக்கும் எதிர்த்து நிக்கல. ஆனா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறான். தேவன் எதிர்த்து நின்னா நம்ம என்ன கதி ஆகுது? அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல நமக்குள்ள ஒரு தாழ்மை, இந்த 25வது வருஷத்துல 2025 இந்த தாழ்மை மித்தம் உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் பெருமையெல்லாம் 24ஓட நம்ம தூக்கி போட்டோம். அல்லேலூயா. இந்த நாளுக்குள்ள நம்ம தாழ்மை அடிந்து கொண்டோமானால் கிறிஸ்துவை உயர்த்தின தேவன், கிறிஸ்துவை பெருமைப்படுத்தின தேவன் இன்னைக்கு நம் பெயரை பெருமைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். 1 பேதுரு 5:5 வாசிங்க. வேகமா படிக்க போறோம், ஜெபம் பண்ண போறோம். 1 பேதுரு 5:5 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:5. தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே கலத்தினால் எது வாசிங்க? 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே கீழ்ப்படியுங்கள். கவனிங்க, நீங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப 1வது பார்த்தோம், தாவீத எப்பொழுதும் தேவனோடு இருந்து நடந்து அவரை துதித்த தாவீதுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. 2வது யாரை பார்த்தோம்? மோசே. மோசே எல்லாருக்கும் மேலாய் பெருமைப்படுத்தினார் ஆண்டவர். காரணம் என்னன்னா, அவர் அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பாவத்தை வெறுக்கிற ஒரு மனுஷனாய் வாழ்ந்தார். யோசேப்பை போல அவன் வெறுக்கிற மனுஷனாய் வாழ்ந்தார். அது நிமித்தம் அவர் தேவன் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், தேவனோடு இருக்கிறத அவர் கொள்ளையாடின பொருள் என்னது? உழைக்காம கிடைக்கிறது சாமா. அவன் உழைக்காம இன்னைக்கு நமக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா அதான் கொள்ளையாடின பொருள், சுகமா. அப்படி எண்ணாம அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி முடிவு பரியந்தம் என்ன செஞ்சாரு? அதாவது மரணத்தின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட குணத்தோடு நம்ம வாழும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். பேர் இந்த ஆண்டு பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்ம திருச்சபையை பெரிய ஜாதியா ஆண்டவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அருந்தாங்கில ஆமென் ஒரு பெரிய திருச்சபையா அது மாறும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க நல்லா? அல்லேலூயா. இந்த 2025 பெரிய ஜாதி நம்ம திருச்சபையாய் மாறும். அல்லேலூயா. ஆமென். அப்படியா இந்த 3 வித நற்குணங்களோட நம்ம ஆண்டவர் நம்மை பேரை பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் முழங்கள் படிடுவோமா? ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு நம்ம பேரை பெருமைப்படுத்தும் விதமாய் ஆண்டவரே இந்த நாளில் எப்பொழுதும் தாவீதை போல எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கள் படிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதாமே ஆரம்பமே. கரங்களை கட்டி கூட பாடுங்க கொஞ்ச நேரம். வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்னாலும், வாக்குத்தத்தம் தாமதங்களானாலும், வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்னாலும், வாக்குத்தத்தம் தாமதங்களானாலும், வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் துவங்கின நற்கிரியை நிறைவே முடிப்பாரே. சொல்லுங்கள். இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே இந்த முதல் நாள் ஆரம்பம்.
சங்கமே முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும் இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும் முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும் இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும் காலை வந்தால் சந்தோஷம் உன்னை நிரப்பிடுவே கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழச் செய்வாரே இப்பத்தான் ஆரம்பமே எல்லாமே அற்புதமே இப்பத்தான் ஆரம்பமே எல்லாமே புது கிருபை இறங்கியே புது பலத்தால் மூடுதே புது வழிகள் திறக்குதே என் நேரம் வந்ததே புது கிருபை இறங்கியே புது பலத்தால் மூடுதே புது வழிகள் திறக்குதே என் நேரம் வந்ததே புது கிருபை இறங்கியே புது பலத்தால் மூடுதே புது வழிகள் திறக்குதே என் நேரம் வந்ததே இப்பத்தான் ஆரம்பமே எல்லாம் நல்ல கரங்களை தட்டி அந்த பலனின் பொழுதை இறங்கட்டும் தாவீதை போல ஆண்டவரே நாங்க எப்பொழுதும் உம்மோடு நடக்கிற அனுபவம் இந்த 2025 ஆண்டவரே எப்பொழுதும் உம்மோடு உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே உங்க சமூகத்துல எப்பொழுதும் நடக்கிறவனாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே எப்பொழுதும் 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 உண்மை துதிக்கிறவராய் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் எங்களை மாற்றுங்க ஹalleluya அதே ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல அந்த கிருபையை தந்த ஆண்டவரே பிள்ளைகளை பெருமைப்படுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஒரு பலன் எப்பொழுது இறங்கட்டும் எப்பொழுது அந்த பலன் இறங்கட்டும் ஹalleluya அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு பரிசுத்தமாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே இந்த கிருபை உண்டாகட்டும் ஒவ்வொருவருக்கும் கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை உண்டாகட்டும் அது நிமித்தம் வேறு பிரஸ்தாபப்படுவதாக முடியும் பரியந்தம் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே கீழ்ப்படிந்தாரப்பா இந்த நாளில் அப்படிப்பட்ட குணம் எல்லாருமே நிரம்பட்டும் கேட்போமா இந்த நாளில் ஆண்டவரே வேலை பெருமைப்படுத்துகிறார் ஒவ்வொரு பெருமைப்படுத்துகிறார்கள் வாக்கு தத்தங்கள் ஒன்று கீழே விழுவது இல்லை வானம் பூமி ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தை நிறைவேறும் ஹalleluya 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 அப்பா ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரை திருச்சபை ஆண்டவரே நீங்க உயர்த்தப்படுவதற்காக நன்றி உடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே அநேகர் மத்தியில ஆண்டவரே உங்க தலையை உயர்த்துகிறார் உண்மை உயர்த்துகிறார் தலையை உயர்த்துகிறார் ஆண்டவரே என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே நல்ல கரங்களை தட்டி ஹalleluya thank you jesus ஹalleluya ஹalleluya நன்றி தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களோடு நீங்க இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து